ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நைட் ஆல்வேஸ் கம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரதர், அதாவது அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர். அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வீடை வாங்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையாக இருக்கு. இல்லைனா இவங்க ரோட்டில் நிற்கிற நிலைமை வந்துடும். அதுக்காக $25,000 தேவைப்படுது. அதை தவிர்த்து பேலன்ஸ் இஎம்ஐ போட்டுக்கலாம். அதுக்கு அவங்க அம்மா கையெழுத்தும் தேவைப்படுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இஎம்ஐக்கும் போய் வெயிட் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா வரவே மாட்டாங்க. அந்த காசை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கார் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஆனா அவங்க பிரதருக்காகவும் அவங்களுக்காகவும் அந்த வீடை வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் ஒருத்தரை போய் பாக்குறாங்க. அவரு பாத்தீங்கன்னா எப்பயும் நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிறவர். அவரு என்கிட்ட அவ்வளவு காசுலாம் கிடையாது, இப்ப தரலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் தரதோட டபுள் மடங்கா தராரு ரூமுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அதையும் தாண்டி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஒரு $3000 இவங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. அதை கேட்டா அவங்க ஒரு $500 மட்டும் தராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட லாக்கர்ல இருந்து எடுத்து. அதுல நிறைய பணம் இருக்கதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லாக்கரை எப்படியாவது ஆட்டைய போடணும் அப்படின்ட்டு அதையும் இவங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஹெல்ப்போட ஆட்டைய போடுறாங்க. அதை ஓபன் பண்ண முடியல. அதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு ஓபனும் பண்றாங்க. அங்க நடக்கிற சம்பவங்கள் என்ன, அந்த லாக்கர் உள்ள என்னெல்லாம் இருக்கு, கடைசியில இவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைச்சதா இல்லையா, அந்த இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்ட சொல்லலாம். ஒரு பொண்ணா இருந்துட்டு அவங்க அந்த வீடை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, அதுக்கு அவங்க சின்ன வயசுல பண்ண தப்புலாம் எப்படி அவங்கள சேருது, அதுல இருந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போது படம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். படம் முழுக்க அவங்க தான் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து 2-3 கேரக்டர்ஸ் தான் கூட அப்பப்போ வருவாங்க. ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காங்க எல்லாருமே. படத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமும் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல பண்ண தப்புக்காகலாம் இப்ப எவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன ஸ்கிரீன் பிளேல தான் பயங்கர கோட்டை விட்டுருக்காங்க. படம் பயங்கர ஸ்லோவா போகும். படம் ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே உருட்டுறாங்க. பாதி சீன்ல பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கும்போது அவங்க லைஃப்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. கடைசியில இவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்றதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா இன்னும் சுவாரஸ்யமா எடுத்துருக்கலாம். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸும் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா பார்க்கும்போது ரொம்பவே ஸ்லோ பேனான ஒரு படம். படத்துல அடல் கண்டென்ட்டும் இருக்கு, அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளும் நிறைய இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.